Hello everyone, this is Nagarjun and you're watching me on Trending Infotainment. ஸோ நான் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆளை நீங்கள் உங்கள் கனவுல பார்த்துருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம், நீங்கள் மட்டும் தனியால் கிடையாது. ஏன்னா 2000க்கு மேற்பட்ட மனிதர்கள். இதை பற்றின முழு விவரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஜனவரி 2006 நியூயார்க் நகரத்தில் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போயிருக்காருங்க. அதாவது எனக்கு அடிக்கடி கனவுல ஒரு முகம் வந்து போகுது அப்படின்னு அவர்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை வரைஞ்சும் காட்டியிருக்காரு டாக்டர்கிட்ட. சரி, இதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேஷண்ட்டை சொல்லிட்டு அந்த பிக்சரை அவரோட டெஸ்கில் வச்சுருந்துருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு பேஷண்ட் வந்திருக்காருங்க. அப்போது திடீர்னு அந்த பிக்சரை பார்த்து அந்த ஃபேஸை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகி இதே உருவம் தான் என் கனவுலையும் வருது அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த டாக்டருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. உடனே அதை 2 பேரையும் கூப்பிட்டுருக்காருங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காராம் டாக்டர். அப்போ தான் தெரிஞ்சு அந்த 2 பேருமே அவங்களோட நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது. அதாவது அந்த ஃபேஸை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி 2 பேர்த்துக்கும் நடுவில் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டாக்டர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்ற ஒழுங்காக கண்டுபிடிக்கணுன்றக்காக அவரை மாதிரியே இருக்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கு பல பேர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அந்த பிக்சரை காப்பி பண்ணி அனுப்பிச்சாருங்க. அப்போது ஒரு சில மாதங்களில் ஒரு 4 பேர் இவரை நான் இதே உருவத்தை நான் கனவுல பார்த்ததா சொல்ல முன்வராங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் thisman.org அப்படின்ட்டு இதை நெட்டில் போஸ்ட் பண்ணுறாரு. இது இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக மாறுது. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அவர் தான் இந்த thisman.orgன்ற வெப்சைட்டோட ஓனர். இவர் தான் பல விஷயங்கள் இதை பற்றி போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதை அந்த வெப்சைட்டில் பார்த்ததுக்கப்புறம் பல பேர் முன் வராங்க. இதே மனுஷனை நான் என்னோடய கனவுல நான் பார்த்துட்ருக்கேன், இதே ஒரு ஃபேஸை என் கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்னு பல பேர் முன் வராங்க. அங்கே அமெரிக்கா மட்டும் கிடையாது, லாஸ் ஏஞ்சலஸ், பெர்லின், பீஜிங், நியூ டெல்லி, ரோம், பார்சிலோனா, ஸ்டாக்ஹோம், பாரிஸ் அண்ட் மாஸ்கோ அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க பலவேறு நாடுகளில் இருக்க பலவேறு நகரங்கள்லேருந்து இவருக்கு மெயில்ஸ் குவியுது. அதாவது இதே உருவத்தை நான் என் கனவுல பார்த்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏதாச்சும் இந்த ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அவரும் நிறையா பேருக்கு ஒரு டெஸ்ட் நடத்தி பார்த்தாரு. ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனாலும் அவங்க நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்ததும் கிடையாது. பட் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு 2000க்கு மேற்பட்ட மக்களின் கனவுகளில் இந்த ஃபேஸ் வந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சதுக்காண்டி இன்னொரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட போய் இவர் கேட்டிருக்காரு. அப்போது தான் அவர் ஒரு தியரியை முன்வைக்கிறார். அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு. அதாவது மனிதனோட மைண்டில், நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் பல விஷயங்கள் பதிஞ்சிருக்கும். அது நம்மளோட ஒரு கஷ்ட காலத்தில் நம்மளோட ரொம்ப சேடாக இருக்கும்போது, ரொம்ப ஒரு துயருள்ள நிலைமையில் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அது கனவுகள் மூலியம் வர்றப்போ அது எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலாக இந்த ஒரு முகமாக தெரியுது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதை பற்றி இன்னும் சில தியரியும் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் அந்த பார்த்த ஃபேஸ் அவர் தான் கடவுளோட முகம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் இந்த ரூபத்தில் தான் பலரோட கனவுகளில் வர்றாரு அப்படின்ட்டும் ஒரு சாரார் ஒரு தியரியை முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கனவுல வர்றவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யுங்க, அது கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆணா அப்படின்ட்டும் ஒரு சாரார் சொல்கிறாங்க. இது ஒரு வகையான தியரி. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீம் சர்ஃபர் தியரி சொல்கிறாங்க. அதாவது யாரோ ஒரு மனிதர் பலரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் இவங்களோட கனவுகளுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட ஃபேஸை அவர் சில வேலைகள் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு தியரி முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இந்த சொல்லப்பட்ட தியரிகள்லேயே இதுதான் ரொம்ப கம்மியான க்ரெடிபிலிட்டி உள்ள தியரின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது ஏன்னா நிறையா பேர் நம்ப முடியாது யாருக்கு அந்த அளவுக்கு இது இருக்கும், பவர் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த முகம் தெரிஞ்சது ரொம்ப கம்மியான பேர்த்துக்கு தான். இந்த வெப்சைட்டை பார்த்ததுக்கப்புறம் பல பேர் அதை பார்த்துட்டு அதை வாசித்ததுக்கப்புறம் அது அவங்க மைண்டில் ஆழமாக பதிஞ்சு பல பேரோட கனவுல இது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க.
இது வந்துட்டு ஓரளவு நம்பக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும், அது நம்மளுக்கு வந்துட்டு அது அப்படியே நம்மளோட கனவை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை நம்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மொத்தமும் ஒரு பொய், ஒரு ஹோக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேய் பட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கோஸ்ட் ஹவுஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து இந்த thisman.orgன்ற வெப்சைட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமே. அதனால பல பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த படம் இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு பேய் படம் எடுக்க போகிறாங்க, அந்த படத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் பண்ணுறக்காக இப்படி ஒரு விஷயம், ஒரு உண்மையான சம்பவம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு மக்கள் மேலே ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இது மொத்தமும் ஒரு பொய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்மளை இதை வந்து 100% வந்து இது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அந்த முகத்தில் வந்துட்டு பல பிரபலங்களோட முகம் வந்து உள்ளே ஒளிஞ்சிட்ருக்குங்க. இது வந்து இட்ஸ் அமால்கமேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பல முகங்களோட கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த முகம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயப்பட்ட முகமாக இருக்குது. அதனால தான் எல்லாரும் பார்த்தா இந்த முகத்தை இங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்ட்டு பல பேர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இது மொத்தமாக பொய்யா, இது உண்மையா அப்படின்ட்டு பலருக்கும் பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இந்த வெப்சைட்டை பார்த்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே அந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸை 1-2 பேர்ட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு சில பேர் இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் யாரும் கனவுல பார்த்தா சொல்லலை. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இந்த ஃபேஸை எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா, ஐ மீன் ரியல் லைஃப்லையாக இருக்கட்டும், உங்கள் கனவுலையாக இருக்கட்டும், எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். என்ன கருத்துக்கள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சரி, அதுக்கும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பலவிதமான விஷயங்கள் உங்களை தேடி, உங்கள் ஃபோனுக்கு தேடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பை.